மகாநதி சீரியல்ல நம்ம சூர்யாவோட சித்தப்பா, அதாவது அஜயோட அப்பா, இந்த மாதிரி அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜயை காவேரி தனியாக அழைச்சிட்டு போய் பேசினாங்க இல்லையா. ஸோ விஜய் வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் முடிவு பண்ணிட்டேன், என் பையனுக்கு வந்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு இங்கே இவர் கத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இப்போ நம்ம காவேரி வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக விஜய் வந்து இதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அதிரடியா, ஏண்டா நீ அவளை காதலிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே சரிடா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஒரே போடாப்பட்டுறாப்புல நம்ம விஜய். நம்ம காவேரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சித்தப்பாவே எதிர்பார்க்கல. ஸோ இப்போ கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாப்புல நம்ம விஜய். இந்த பக்கம் நவீனும் நம்ம யமுனாவும் ஒரு ஹோட்டலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றாங்க. அப்போ யமுனா நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க நவீனுக்கு. எனக்கு உங்களை முன்னையிலேருந்தே பிடிக்கும், ஆனால் நீங்கள் காவேரியை விரும்பினதுனால எனக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாயிடுச்சு, என்னோடய காதலை வந்து நான் மறைச்சிட்டேன், இப்போ தான் காவேரிக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல, இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம நவீன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இப்போ உனக்கு படிக்கிற வயசு, இப்போ நீ வந்து படிக்கணும், நீ சின்ன பிள்ளை, எதாக இருந்தாலும் நீ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் பேசிக்கலாம், இப்போ எழுதிக்கு அதை பற்றி பேசாத அப்படின்னு சமாதானப்படுத்திடுறாரு. ஆனால் நம்ம யமுனா சும்மா இருப்பாங்களா, அவங்க காதல் மூட்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே காவேரியும் நம்ம விஜயும் ஆஃபீஸுக்கு போகும்போது பேசிக்கிட்டே போகிறாங்க. நம்ம காவேரி வந்து விஜயை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்மதம் தெரிவிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் என்ன என்னோட சொந்த தம்பியா, நான் சம்மதம் தெரிவித்தா என்ன தெரிவிக்கலனா என்ன, எப்படியா இருந்தாலும் அவங்க அப்பா அவனை கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாரு, ஸோ அதுக்காகத்தான் நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாரி அஜயும் ஒன்றும் நல்லவன்லாம் இல்லை, அவனுக்கு அந்த பொண்ணு தான் கரெக்டாக இருக்கும், நீ பேசாமல் வா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் மனசுக்குள்ளாரே நவீனை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக்கிறதுக்கு தான் நான் இந்த ஏற்பாடே பண்ணியிருக்கேன், அது தெரியாமல் நீ கத்திக்கிட்டு இருக்கியே அப்படின்னு மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே நிவீனும் நம்ம யமுனாவும் பைக்கில் போகிறாங்க. அப்போ நம்ம யமுனா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காதல் ஃபீலிங்கில் அப்படியே மெய் மறந்து பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இதுதாங்க நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு.